இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல சோழன் ட்ரெயின்ல அப்படியே முழிச்சு பார்க்கும்போது, நிலாவும், சேரனும் அங்க இருக்க மாட்டாங்க. உடனே அவனும் இறங்கி போய் பார்ப்பான். அங்க 2 பேரும் வெளிய உட்காந்துருப்பாங்க. அப்ப "என்னண்ணா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இல்லடா, எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வரல அதான் உட்காந்துருக்கேன்." அப்படின்னோனே, "அண்ணன் கூட நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா நிலா. அப்போ "தூக்கம் வரலையா? வா உன்ன நான் தூங்க வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடுவான். "இல்லடா நீங்க 2 பேரும் போங்க நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாணே நான் உன்ன தூங்க வைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவான் சோழன். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல படுக்க சொல்லிட்டு, "படு." அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மூடிட்டு, அவனுக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சுருவான். அவன் பாட்டு படிக்கிறத பார்த்துட்டு, அவன் பல்லவன் எந்திரிச்சு சொல்லுவான், "என்னண்ணா இது? ட்ரெயின்ல தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே, "டேய் அண்ணனுக்கு நான் பாட்டு படிக்கிறது உனக்கு ஒப்பாரி மாரி தெரியுதா? படுடா நீ." அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டுவான். உடனே சேரனும் வந்து, "சரி நீ போய் படுடா நான் தூங்குவேன்." அப்படிம்பான். "இல்ல, இல்ல நான் உனக்கு தூங்க வச்சுட்டு தான் நான் போய் படுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டே இருப்பான். அப்போ சேரன் வந்து அப்படியே தூங்கிருவான். அப்போ சோழன் சொல்லுவான், "பாத்தியா நான் பாட்டு படிச்சோனே அவன் தூங்கிட்டான்." அப்படின்னு சொன்னோனே, சரி, சரி ரொம்ப தான்." அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிட்டு, "சரி போய் படுங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துருவாங்க. ஆனா சேரன் வந்து அப்படி முழிச்சு பார்ப்பான். சும்மா அவனுக்காக வந்து நடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கார்ல எல்லாருமே மொத்தமா அந்த ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது, பயந்துக்கிட்டே இருப்பான் சேரன். அப்போ சோழன் சொல்லுவான், "அண்ணே பயந்துக்கிட்டே இருக்காதண்ணே, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க. அதான் ஊருக்கு வந்துட்டோம்ல, பார்த்துக்கிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "அண்ணனுக்கு சந்தா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்குன்னு நெனைக்கேன்." அப்படின்னோனே, "ஒரு நாள்ல என்னென்ன நடந்துற போது, அப்படிலாம் நடக்காது." அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ சேரன் சொல்லுவான், "இல்லடா, நம்ம வரதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா அனீஷ் பையன் வந்து ஃபோன கூட எடுக்கவே மாட்டேங்கிறான். அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. ஃபோன எடுத்திருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க அந்த ஊருக்கு வந்துருவாங்க. சந்தா வீட்டுக்கு வந்திருக்கும்போது, சந்தா வீடு பூட்டியிருக்கும். உடனே சேரன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுருவான். அப்போ நிலா சொல்லுவா, "எனக்கு பயப்படாதீங்க. நம்ம வந்து கேட்கலாம் யார்ட்டயாவது." அப்படின்னு எல்லார்ட்டயும் போய் கேட்கும்போது, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "அந்த பொண்ணுக்கு இன்னும் 20 நிமிஷத்துல கல்யாணம். பக்கத்துல இருக்கிற கோயில் உள்ள மண்டபத்துல வச்சு தான் நடக்குது." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இங்க யாருக்கும் வந்து ஹிந்தியில சொன்ன உடனே புரியாது. அப்ப சேரன் மட்டும் அப்படியே யோசிச்சுட்டு, "டேய் அவளுக்கு கல்யாணம் நடக்க போதான்டா. டைமே இல்லடா. நமக்கு சீக்கிரமா கிளம்புவோம் எல்லாரும்." அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு வண்டியில ஏறி அந்த டிரைவர்ட்ட வந்து அப்படியே சைகையிலேயே அட்ரஸ்லாம் சொல்லுவாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வேகமா போவாரு. அப்போ போயிட்டே இருக்கும்போது வண்டி பாதியிலேயே நின்றும். நின்ன உடனே சேரன் வந்து அப்படியே பயப்படுவான். "ஐயோ! என்னடா செய்ய? வண்டி வேற நின்னுட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நேரம் வேற இல்ல. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அங்க மண்டபத்தில வச்சு அவளுக்கு தாலி கட்ட அவங்க மாமா ரெடியா இருப்பாரு. தாலி கட்டுற நேரத்தில சேரன் அவங்க போய் உள்ள போய் சந்தான்னு சொல்லி கத்துவான். உடனே இவ தட்டி விட்டுட்டு எந்திரிச்சுருவா. அப்ப எந்திரிக்கிறத பார்த்த உடனே இவங்கலாம் சொல்லுவாங்க, "உட்காரு." அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்து உட்கார வைப்பாங்க. சந்தாவோட அப்பா சொல்லுவாரு, "உங்கள யார் இங்க வர சொன்னது?" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அப்போ சேரன் சொல்லுவான், "நீங்க பாட்டுக்கு கல்யாணத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சோழன் சொல்லுவான், "என்னங்க இது? நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க பொண்ண எங்க அண்ணனுக்கு குடுக்குறீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னன்னா நீங்க பாட்டுக்கு வேற யாருக்கோ கல்யாணம் முடிச்சு குடுக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "உங்க அண்ணனுக்கு நாங்க கட்டி குடுக்கேன்னு சொல்லவே இல்லையே." அப்படின்னோனே பாண்டி சொல்லுவான், "என்ன இது? அந்த சமயத்துல சொல்லிட்டு இப்ப வேற மாரி பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்க அப்பா சொல்லுவாரு, "எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நீங்க தான் கேட்கல." அப்படிங்கும்போது, "உங்களுக்கெல்லாம் எங்களால குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப பக்கத்துல அனீஸ் இருப்பான். "என்ன அனீஸு, நீயுமா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன எவ்வளோ நம்புனேன். உன் பெர்மிஷனோட தானே உன் தங்கச்சிய வந்து நான் லவ் பண்ணேன். நீ சொன்னதுனால தானே நான் வந்து அவகிட்ட பழகவே ஆரம்பிச்சேன். இப்ப நாங்க 2 பேரும் பழகுன பிறகு நீ இப்படி உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல மாறிட்ட. உன்னைய நம்பி தானே நான் அவள வந்து உன்கிட்ட விட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அனீஷ் அப்படியே அமைதியாவே இருப்பான். அதுக்கு அவரு சொல்லுவாரு, "அவங்க அப்பா அங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் வந்து அவள கல்யாணம் கட்டிலாம் குடுக்க முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க மாமா அவளுக்கு வந்து வலுக்கட்டாயமா தாலி கட்ட இருக்கும்போது, அவ எந்திரிச்சுட்டு சொல்லுவா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படின்ருவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "என்னடி சொல்ற? இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக இப்படி சொல்றியா?" அப்படின்னு கேட்பா. "என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சேரன் தான் அப்பா." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டுருப்பாங்க. அவ வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்கறனால, இவங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது யாருக்குமே. சந்தாவோட அப்பா வந்து சேரன்கிட்ட சட்டைய பிடிச்சு, "ஏன்டா என் பொண்ணு சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவன் முழிச்சு இப்படி பார்த்துட்டே இருப்பான். உடனே அங்க சந்தாவ பார்ப்பான். சந்தா உடனே இப்படி தலைய ஆமான்னு சொல்லி ஆட்டுவா. உடனே இவனும் ஆமா அப்படின்ன உடனே அப்படியே உடைஞ்சிருவாங்க. சந்தாவோட அப்பா, அம்மா சந்தாவ கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவ சொல்லுவா, "எனக்கு சேரன் தான் வேணும். தயவு செய்து என்ன வந்து கல்யாணம் கட்டி குடுத்துருங்க அவங்களுக்கு." அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அனீஷ் வந்து சேரன் கிட்ட சொல்லுவான், "சேரன் பையா தயவுசெய்து நீங்க எல்லாம் கிளம்பிருங்க. இது வந்து செட் ஆகாது." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு அனீஷு, நான் உன்ன ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ வந்து ரெடியாகி கல்யாணத்துக்கு நின்னுகிட்டு இருக்க.
இங்க பாரு அனீஷு, இனிமேலாம் நான் வந்து விடுறதா இல்ல. என்னால வந்து சந்தாவ விட்டுட்டு போ முடியாது. சந்தாவ தயவுசெய்து எனக்கே நீங்க கல்யாணம் கட்டி குடுங்க. நான் சந்தாவ கூட்டிட்டு தான் நான் போவேன். நான் இங்கேருந்து இல்லைன்னா போமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்க வந்து பல்லவன், பாண்டி, அதுக்கப்புறம் சோழன், நிலா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சோழன் சொல்லுவான், "என்னடா நடக்குறீங்க? ஆளாளுக்கு இஷ்டம் போல பேசிட்டு இருப்பாங்க. இதான் சந்தர்ப்பம். நம்ம பாட்டுக்கு சந்தானிய கூட்டிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிருவோம். சேரனையும் கூட்டிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா சொல்லுவாங்க, "பாருங்க, அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. இந்த சமயத்துல நம்ம எப்படி கூட்டிட்டு போறது?" அப்படின்னோனே அவன் திரும்ப திரும்ப துடிச்சுட்டு கிடப்பான் சோழன். அப்போ சோழன், "உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? இப்ப சந்தா என்ன நிலைமையில இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "என்ன நிலைமையில இருக்காங்க?" அப்படின்னோனே, "அவங்க இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க." "என்னது பிரெக்னன்ட்டா இருக்காங்களா?" அப்படின்னோனே, "ஆமா. என்ன இப்ப அவங்க சொன்னது கேட்கலையா? அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதனால தான் இந்த கல்யாணம் நின்னுருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னடா சொல்றாங்க?" அப்படின்னோனே எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்போ பாண்டி சொல்லுவான், "எனக்குமே புதுசா தான் இருக்கு. என்னன்னு தெரியல." அப்படின்னோனே, "ஆமா. அதுக்கு அப்பாவே வந்து நம்ம சேரனா தான் சொல்றாங்க." அப்படின்னது. "என்னது சேரனனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுவான் சோழன், "எனக்கு மயக்கமா வருதுடா. இப்ப இந்த கல்யாணம் நின்னு இப்படி பிரச்சனை நடக்குதுங்கிறது கூட எனக்கு ஷாக் ஆகல. எனக்கு சேரன் அண்ணா தான் அப்பான்னு சொன்னா எனக்கு அதுக்கு மேல ஒரு மாரி வருது. எவ்வளவு பிள்ளை பூச்சி மாரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணியிருக்கு பாருன்னு" சொல்லுவான். அப்போ பாண்டி சொல்லுவான், "ஒருவேளை அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவசர அவசரமா கிளம்பியிருக்குமோ? இந்த மாரி சந்தா வந்து குழந்தை உண்டாயிருக்கனால" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நிலாவும் சொல்லுவா, "ஆமா. நம்மகிட்ட அதனால தான் சொல்லாம இருந்திருக்கும்னு நெனைக்கேன்." அப்படின்னோனே சோழன் சொல்லுவான், "ஆமா. இவ்வளவோ பண்ணிட்டு, அத ஏன் சொல்லாம இருந்திருக்கணும்? சொல்லியிருக்க வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "எனக்கு ஆனாலும் அண்ணன் பண்ணியிருக்குமான்னு நம்ப முடியல." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சேரன் அங்க படபடன்னு நின்னுட்டு அலைஞ்சிட்டு இருப்பான். அப்போ அவன்கிட்ட கேட்பான், "என்ன நீயாண்ணா இப்படி பண்ணியிருக்கேன்னோனே?" அவனும் அங்க படபடன்னு இருக்கிற அவசரத்தில, ஆமாண்டா" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். உடனே இவன் அப்படியே மயக்கம் போட்டு விழப்புவான். உடனே எல்லாரும் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பழையபடி மாப்பிள்ளை வீட்லேருந்து எல்லாரும் எந்திரிச்சு, "நாங்க கிளம்புறோம். இந்த பொண்ணையா எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு குடுக்கணும்னு நெனச்சீங்க? நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் பையனுக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாரி பண்ணி வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. அப்போ அனீஷா சொல்லுவாங்க, "பாருங்க, கல்யாணமே நின்னு போச்சு. இனிமேலாம் நடக்காது. நீங்க இப்பமாவது கிளம்புங்க." அப்படின்னு சொல்லும்போது பாண்டி சொல்லுவான், "அதெல்லாம் முடியாதுங்க. நாங்க பாட்டுக்கு கிளம்பி போன பிறகு நீங்க யாருக்காவது திரும்ப கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கா? அதெல்லாம் உங்களால நம்ப முடியாது." அப்படின்னு சொல்லுவான். அப்போ சேரன் சொல்லுவான், "நீங்க எங்க கூடயே அனுப்பி வைங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் போய் பேசுவான் அனீஷா அவங்க அப்பாகிட்ட. அப்போ பேசிட்டு வந்த பிறகு சொல்லுவான், "அவங்க எல்லாரும் உங்கள நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ வந்து திரும்பியும் பாண்டி சொல்லுவான், "அது எப்படி? இப்பவே நாங்க வரதுக்குள்ள வேற கல்யாணத்த ஏற்பாடு பண்ணீங்க. அது எதுக்கு நாங்க வீட்டுக்கு போகணும்? பேசினா இங்க வச்சே நம்ம பேசியிருக்கணும். ஏன் பெசாட்ல இங்கேயே மண்டபத்தில வச்சே சந்தாவுக்கும் சேரன் அண்ணாவுக்கும் கல்யாணத்த முடிச்சு வச்சிடலாமே!" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே முழிச்சுட்டு நிக்கிற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.